இந்த திருவிழா எப்படின்னா வச்சுங்களேன், இது வந்து ஊர் திருவிழாவும் அப்புறம் வந்து அந்த காலனியில் இருக்க மக்களும் சேர்ந்து நடத்துகிற திருவிழா தான் இது. மொதல் நாள் திருவிழா வந்து இந்த ஊரில் இருக்கவங்க நடத்திட்டு, அப்புறம் வந்து 2வது நாள் அந்த திருவிழா வந்து காலனி மக்கள்கிட்ட திருவிழா நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கேருந்து மக்கள்லாம் அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே திருவிழாலாம் நடத்திட்ட பிறகு அப்புறம் மறுபடியும் தேர் எந்த இடத்துல நிற்குதோ அதே இடத்துலையே வந்து தேர் வந்து ஒப்படைக்கிறாங்க, சாமியும் ஒப்படைக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், இது என்ன கதை அப்படின்னாக்கா, ஆனால் இங்கே நிற்கிறதுலாம் பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து லேடிஸ் தான் நிற்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் இங்கே வந்து ஜென்ஸ் நிற்கிறேன். ஏன்னா சொல்கிறது வந்து நான் பார்க்கணும்ல, அதனால தான் வந்து நான் இங்கே நிற்கிறேன். யாராவது ஏதாவது சொல்லட்டும், நான் அதை வந்து காமிச்சே ஆகணும், அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதை நான் பார்த்துட்டு நான் போயிடுறேங்க. சரி, கிட்ட வந்து பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு போகிற நேரம் வந்தாச்சு. நான் வீட்டுக்கே கிளம்புறேன். ஏன்னா வந்து ஒரு வளைகா ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதனால் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஃப்ரெண்ட் அங்கே தான் இருப்பாங்க. அப்படியே நம்ம வந்து கிளம்புறோம். சூப்பராக இருந்தது இந்த திருவிழா. ஏதோ நம்ம ஊர் திருவிழா மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வந்தேன். போன வருஷமே கூப்பிட்டாங்க, நான் வரல. அதனால் இந்த வருஷம் வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு, நேற்று ஒய்ஃப்லாம் வந்தாங்க, இன்றைக்கி நான் தனியாக தான் வந்தேன். பார்த்துட்டு எனக்கே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது திருவிழா. ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே, அதாவது வந்து எல்லாருமே இந்த திருவிழா எப்படின்னா வச்சுங்களேன், இது வந்து ஊர் திருவிழாவும் அப்புறம் வந்து அந்த காலனியில் இருக்க மக்களும் சேர்ந்து நடத்துகிற திருவிழா தான் இது. மொதல் நாள் திருவிழா வந்து இந்த ஊரில் இருக்கவங்க நடத்திட்டு, அப்புறம் வந்து 2வது நாள் அந்த திருவிழா வந்து காலனி மக்கள்கிட்ட திருவிழா நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கேருந்து மக்கள்லாம் அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே திருவிழாலாம் நடத்திட்ட பிறகு அப்புறம் மறுபடியும் தேர் எந்த இடத்துல நிற்குதோ அதே இடத்துலையே வந்து தேர் வந்து ஒப்படைக்கிறாங்க, சாமியும் ஒப்படைக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், இது என்ன கதை அப்படின்னாக்கா, இங்கே ஊர் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து பிடாரி மீனாட்சி அம்மன், அங்கே காலனி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து துலுக்கானத்தம்மன் கோவில். இது 2 பேரும் அக்கா தங்கச்சி. அப்போ வந்து பிடாரி மீனாட்சி அம்மன் வந்து பெரியவங்க, துலுக்கானத்தம்மன் வந்து சின்னவங்க. துலுக்கானத்தம்மனுக்கு வந்து குழந்தை பிறக்குமா, பெரிய அக்கா பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு வந்து குழந்தை பிறக்காதான். ஸோ இவங்க வந்து தங்கச்சியோடைய குழந்தைய பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போவாங்களாம். ஆனால் தங்கச்சி காட்ட மாட்டாங்களாம், ஏன்னா பிடாரி மீனாட்சி அம்மன் வந்து காளியாம். துலுக்கானத்தம்மன் ஒரு எப்படின்னா
ஒரு அமைதியான ரூபம் கொண்ட ஒரு சாமி. அதனால் நான் அக்காவுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடையை வச்சு மூடிடுவாங்க குழந்தைய. அக்கா வந்து கோச்சிப்பாங்களாம், எனக்கு குழந்தைய காட்ட மாட்டேறே சொல்லிவிட்டு அவங்க வந்து கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுவாங்களாம். அப்போ வந்து மறுபடியும் அக்கா போயிட்டதுக்கப்புறம் திறந்து பார்ப்பாங்களாம், பொரியாக இருக்குமா குழந்தை. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம குழந்தை எப்படியே சொல்லிட்டு போயிட்டு அழுதுகிட்டு அக்காவை போயிட்டு, அக்கா நீ வந்து பார்க்க குழந்தை அப்படின்னு சொல்லணும். இல்லை நான் வரல, பொழுது போயிடுச்சு, காலையில் தான் வருவோம் அப்படின்னும்போது தான் காலையில் வந்து பார்க்குறாங்களாம், குழந்தைய கூடை திறந்து வந்து குழந்தையாக இருக்குதான். அதுதான் இந்த கதை. ஸோ இது வந்து மாற்றி மாற்றி திருவிழா நடத்திக்கிறாங்க. ஊரில் இருக்கிற மக்களும் காலனியில் இருக்கிற மக்களும் வந்து சேர்ந்து நடத்துகிற திருவிழா தான் இந்த தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா. மணி வந்து 12:15 ஆயிடுச்சு. சாதனை ஸ்கூல் விட்டாங்களா, சரி வீட்டுக்கு தானே போகிறோம், அப்படியே சாதனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு ஸ்கூலில் வந்து கூப்பிட்டான்ட்டேன். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் வேன் வரும், ஸ்கூல் வேன் கொஞ்சம் சுற்றிக்கின்னு வரும். அதனால் சாதனாவை சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறேன். வீட்டுக்கு போகலாமா இல்லை திருவிழா பார்க்க போறியா? ஒன்றும் இல்லை, அங்கே கலர் பவுடர் அடிக்கிறாங்க, அதனால தான் நானே வந்துட்டேன். அதான் நான் வந்துட்டேன் எஸ்கேப் ஆகி. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சாயந்தரம் நான் வந்து ராமநாதபுரத்துக்கு வந்தேன், சாமிலாம் பார்த்தேன். இப்போ நைட்டு வந்திருக்கேன். இந்த திருவிழாவுடைய ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கனாக்கா, ராமநாதபுரத்து வந்து அம்மா வீடு இருக்குது. அந்த அம்மா வீட்டுக்கு தான் இப்போ சாமி வந்து கொண்டு வந்து ஊர் சுற்றிருக்காங்க. இப்போ நான் நைட்டு திருவிழாவுக்கு வந்திருக்கேன். நைட்டு திருவிழா வந்து பார்க்குறேன். இங்கே இருக்க பெரியவங்களாம் வந்து கும்மி அடித்து பாட்டெலாம் பாடுறாங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த திருவிழா வந்து ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சமூகத்திலும் இருக்கிறவங்களும் வந்து இந்த சாமியை கும்பிட்றாங்க, அதுதான் வந்து ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து கும்மி அடித்து பாட்டு போடுறாங்க, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள்.